என்னடா கேக்குற போடா சார் சார் ஒரு நிமிஷம் போடா போங்கற நீங்க அனுப்புன ஆளுங்களை அடிச்ச எனக்கு உங்களை அடிக்க ரொம்ப நேரம் ஆகாது. என்ன ஏதாவது கலாட்டா பண்ணி இந்த கல்யாணத்தை நிறுத்தலாம்னு நினைக்கிறியா? எல்லா உண்மையும் சொல்லிதான்டா இந்த கல்யாணத்தை நடத்துறேன். இந்த கல்யாணத்தை நடக்க விட மாட்டேன் சார். ஏண்டா உனக்கும் பிரியாவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லி தான் நான் காசை வாங்கிட்டு போனேன். அப்புறம் ஏன்டா இங்க வந்த? நான் பணம் வாங்கினது பிரியா விட்டு போறதுக்காக இல்ல, என் காதல ஜெயிக்கணுங்கிறதுக்காக. நீங்க தானே சார் சொன்னீங்க உங்க தங்கச்சி கூட வாழணும்னா கார் வேணும், வீடு வேணும், சமுதாயத்துல ஒரு அந்தஸ்து வேணும்னு. அதெல்லாம் இப்ப என்கிட்ட இருக்கு. டேய் அதெல்லாம் உன் சொந்த காசுல செஞ்சிருக்கணும். காசு இல்லையே சார். எனக்கும் வாழ்க்கையில பெரிய பிசினஸ் மேன் ஆகணும்னு இருந்துச்சு, சம்பாதிக்கிற திறமை இருந்துச்சு.
ஆனா அந்த திறமையை வெளியே கொண்டு வர யாரும் சான்ஸ் தரலையே. சான்ஸ் கிடைச்சாதான் சார் சச்சின் டெண்டுல்கரே. பிசினஸ் பண்ணலான்னு எங்க அப்பாட்ட பணம் கேட்டேன். மண்ணை நம்பி பணம் போட்ட அவரு என்ன நம்பி தரல. சரின்னு பேங்க்ல போய் லோன் கேட்டேன். கேரண்டி இருக்கா, செக்யூரிட்டி இருக்கா, ஷூரிட்டி இருக்கா, ப்ராப்பர்ட்டி இருக்கான்னு கேட்டாங்க. சிங்கிள் டீக்கே வழி இல்லாத என்கிட்ட இத்தனை டீ கேட்டா எப்படி சார்? மாட்டை நம்பி லோன் தர நம்ம ஊர்ல மனுஷனை நம்பி யாரும் தரதில்லை. சேட்டு கடை வரைக்கும் போய் பார்த்துட்டேன். 2 கிராம் மோதிரத்துக்கு இருக்கிற மரியாதை எங்களை மாதிரி படிச்ச பசங்களுக்கு இல்ல. உங்க தங்கச்சியை நான் லவ் பண்ணேன். எனக்கு அறிவு இருக்கா, திறமை இருக்கா, உங்க தங்கச்சி நல்லா பார்த்துப்பேனா நான் கேட்டீங்க? செட்டில் ஆயிட்டுனா தானே பாத்தீங்க? செட்டில் ஆனாதான் காதல் கல்யாணம்னா 20 வயசுல யாருக்கும் கல்யாணம் நடக்காது சார். ஸ்ட்ரைட்டா 60ஆம் கல்யாணம் தான். கூட்டிட்டு வாக்கிங் தான் போக முடியும், வாழ்க்கை நடத்த முடியாது. அன்னைக்கு என்ன சார் சொன்னீங்க? உங்க தங்கச்சி ஒரு நாள் சாப்பிட நான் 1 மாசம் சம்பாதிக்கணுமா? இன்னைக்கு நான் 1 நாள் சம்பாதிச்சா உங்க தங்கச்சி 1 மாசம் சாப்பிடலாம். நானும் உங்களை மாதிரி ஸ்டேட்டஸ்ல பெரிய ஆளா வந்து உங்க தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கலாம் தான் நினைச்சேன். ஆனா என்கிட்ட உங்களை மாதிரி அப்பா தாத்தா சேர்த்து வச்ச சொத்தெல்லாம் இல்லை சார். என்கிட்ட இருந்த ஒரே சொத்து என் காதல் மட்டும்தான். காதல் அடமானம் வச்சேன், பணம் வாங்கினேன். அந்த பணத்தை வச்சு நிறைய சம்பாரிச்சிருக்கேன் சார். இந்தாங்க சார் உங்க பணம். என் காதலை திருப்பி கொடுங்க. நான் பணம் வாங்கின வழி வேணா தப்பா இருக்கலாம் சார். நான் சம்பாதிச்சதெல்லாம் சரியான வழிதான். பிரியாவுக்காக ஒரு வீடு கட்டிட்டு இருக்கேன் சார். அந்த வீடு கட்டி முடிச்ச உடனே உங்ககிட்ட வந்து எல்லா உண்மையும் சொல்லி பிரியாவை கூட்டிட்டு போலான்னு நினைச்சேன். நீங்க ஆசைப்பட்டபடியே உங்க தங்கச்சி நான் நல்லபடியா வாழ வைப்பேன் சார். எனக்கு பிரியா சம்மதத்தை விட உங்க சம்மதம் தான் முக்கியம். இதுக்கு மேலேயும் என் மேல உங்களுக்கு நம்பிக்கை வரலன்னா, பிரியாக்கும் எனக்கும் எந்த சம்பந்தம் இல்லைன்னு என்ன மிரட்டி எழுதி வாங்கினீங்க, நானே எழுதித்தேன். நெல்லு, உன்னை எனக்கு பிடிக்கல. உன்னோட பர்சனாலிட்டி, உன்னோட ஆக்டிவிட்டிஸ் எனக்கு பிடிக்கல. ஒரு நல்ல பிசினஸ் மேனா உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு. நீ நினைச்சிருந்தா என் தங்கச்சி கல்யாணம் பண்ண அன்னைக்கு உன்னோட கூட்டு போயிருக்கலாம். ஆனா ஏன் சம்மதம் தான் முக்கியம். நீ இங்க வந்த பாரு, உன் சென்டிமெண்ட் எனக்கு பிடிச்சிருக்கு. உன் வயசுல வேற ஒருத்தனா இருந்தா பணத்தை வாங்கிட்டு போய் காதல் பேரை சொல்லி குடிச்சு தொலைச்சிருப்பான். ஆனா மனசுல வெறிய வச்சுக்கிட்டு பிசினஸ்ல ஜெயிச்ச பாரு, உன் காதல் எனக்கு பிடிச்சிருக்கு. என்ன விட என் தங்கச்சியை நல்லா வச்சுக்கணும்னு நினைச்ச பாரு, அந்த உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு. என் அண்ணன் ஒத்துக்கிட்டாலும் நான் ஒத்துக்க மாட்டேன். என்ன பத்தி நீங்க 2 பேரும் நினைச்சு பாத்தீங்களா? காதல் என்ன பொருளா நீ அடகு வச்சு விளையாட? பிரியா, நான் இவ்வளவும் பண்ணதே உன்னை வசதியா நல்லா சந்தோஷமா வச்சுக்கணுங்கிறதுக்காக தான். நான் உன்கிட்ட கேட்டேனா கார் வேணும், வீடு வேணும்னு? அதெல்லாம் உன்கிட்ட இல்லன்னு தெரிஞ்சதுன்னு காதலிச்சேன். காதலிக்கும் போது தெரியாது பிரியா, கல்யாணத்துக்கு அப்புறம் தான் மனசு தேடும். அப்போ உட்காந்து 2 பேரும் அழுறத விட இப்போ அழுதுட்டு அப்புறம் சந்தோஷமா இருக்கலாம். உங்க அண்ணன் மதிக்கிற மாதிரி வாழ்க்கையில ஜெயிச்சதுக்கு அப்புறம் தான் நான் உன்னை வந்து பார்க்கணும்னு நினைச்சேன். அதனால தான் பிரியா நான் உங்ககிட்ட கூட சொல்லல. நீ என்ன சொன்னாலும் நீ பண்ணது தப்பு. தப்புதான் பிரியா, மன்னிச்சிரு. நீ இல்லாம நான் எத்தனை நாள் அழுதுருக்கேன் தெரியுமா? இனிமே நான் இல்லாம நீ வாழ்க்கை பூரா அழணும். நீ இப்போ என் மேல இருக்கிற கோவத்துல பேசுற. உன் மனசுல நான் தான் இருக்கேன். இல்ல, எப்பவும் என் மனசுல நீ தான் இருக்க. உன் மனசுல நான் இல்லங்கிறது உண்மையா இருந்தா கல்யாணம் பண்ணிக்கோ. வாழ்க்கையில யாருக்குமே கிடைக்காத பாக்கியம் தான் பொண்டாட்டிக்கு இன்னொருத்தன் தாலி கட்டுறத பாக்குறது. நான் பாக்குறேன். பிரியா,
அண்ணா இருக்காரா? இல்லையே. ஹாய், ஐம் திரு. ஐம் அங்கே இருக்கேன். இட்ஸ் ஓகே. டேய் டேய் ஓ பொறுக்கி ரஸ்கா. பிரியா, நீ மட்டும் கல்யாணம் பண்ணிக்க போன? பண்ணிட்டேனா? சும்மா சும்மா. பணம் கொடுங்க சார். டேய் என்னப்பா இவ்வளவு நேரம் நல்ல மாதிரி டயலாக் எல்லாம் பேசுன, இப்ப திரும்ப பணம் கேக்குற? ₹1 கொடுங்க சார். உங்க கைராசி ரொம்ப நல்லா இருக்கு. ₹1 வச்சுக்கிட்டு என்ன பண்ண போற? சார் 50 பைசா இருந்தா அவன் அம்பானியே மிஞ்சிருவான். நீங்க வேற மிஞ்சிருவாரு சாரு. உலகத்தையே வாங்கலாம் சார். எப்படி? கான்ஃபிடன்ஸ் பாஸ், கான்ஃபிடன்ஸ்.